இந்த 899 கிட்டு தான் வந்துட்டு நம்மளோட பேஜில் ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காக போயிட்டுருக்கு. இதோட 3 கஸ்டமர் இதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எஸ்டர்டே மார்னிங்கோ என்னமோ தான் வந்து இதை லான்ச்சே பண்ணோம். பட் நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். பட் செப்பரேட்டாக நான் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவேன். இந்த 899 கிட்டு வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணலை. கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு எனக்கு 1000க்கு பண்ணி கொடுங்கன்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து 899க்கே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே ஒரு புது அப்டேட் பார்த்துடலாமா? நீங்கள் மட்டும் இல்லை, நானே போன வீக் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா பல்க் ஆர்டர்ஸ் வருதுங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஆர்டர் டிலே ஆயிருந்துச்சுல. அந்த ஆர்டர் நாளைக்கு ஈவினிங்கே வந்துடுங்க. வித்தின் 2 டேஸில் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். நிறைய பேர் நிறைய கஸ்டமர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே சில பேர் வாங்கிட்டு ஜிபே அமௌண்ட்டும் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. புது கலெக்ஷன்ஸ் வந்ததும் அதுவும் வாங்கிட்டா ஒரே ஷிப்பிங்கில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 கஸ்டமர் இல்லை, கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே எக்ஸாக்ட் கிட்ட வந்து இன்னும் 3 கிட்டு தான் இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் பை பை.